ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yuvpix TV. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே என்னோடய சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். மலைகளுக்கு இடையே அழகிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எக்ஸாக்டாக அதே பிளேஸ் கிடையாது, பட் அதே மாதிரியான ஒரு மலைகளுக்கு நடுவில் நாங்கள் நடக்கக்கூடிய ஒரு அழகான பயணம் தான் இது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எங்களுடைய பயணம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா கார் பார்க் இருக்குது. அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படி நடக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது மார்னிங் ஒரு 9:30 10 அந்த டைமில் தான் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பித்தோம். அண்ட் ரிட்டன் வரது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 போல் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். போகிறப்ப பார்த்திங்கன்னா சரியான குளிருங்க, சொல்லவே முடியல, அவ்வளோ ஒரு குளிர். அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா சரியான வெயில் ஆகிடுச்சு. நல்லா அந்த டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்ல வெயில் ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல வேலை வந்தாச்சு அப்படின்ற மாதிரி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம், முடிச்சுட்டு ஜாலியாக. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நடந்து வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மண் பாதையில் தான் நாங்கள் நடந்து வந்துட்டுருந்தோம். பார்க்க அழகாக இருக்குது. நிறைய ரிஸ்க்கையும் இருக்குங்க. என்ன அப்படின்னா, அங்கங்கே பார்த்திங்கன்னா மரம் விழுந்து கிடந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நீரோடைகள் இருக்கனால பார்த்திங்கன்னா அதோட தண்ணீர் இந்த மண் பாதையில் படுறதுனால நிறைய சறுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் இருந்தது. ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து நடக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சில இடங்கள் நம்ம ரீச் பண்ண முடியாத மாதிரி ரொம்ப அடர்ந்த பகுதியாகவும் இருந்துச்சு. அங்கெல்லாம் போகிறது சேஃப் இல்லை. ஆட்களோடு போயிட்டு எல்லோரும் எந்த பாதையில் வராங்களோ அதே மாதிரி வர்றது தான் சேஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடமும் அழகாக இருக்கனால அங்கங்கே நிறைய பாதைகள் குட்டி குட்டியாக இருக்குது. பட் அந்த பாதைகள் நம்ம ரீச் பண்ணும்பொழுது ஆட்கள் எல்லாம் போய் நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஹெல்ப் கூட கிடைக்காது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். நாங்கள் போனது காலை நேரமாக இருக்கனால பார்த்திங்கன்னா நிறைய இந்த புறாக்கள், அப்புறம் குருவி, அதோட சத்தங்கள் நிறைய கேட்டுச்சு. பார்க்க முடியுதோலையும் நிறைய சத்தங்கள் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. மார்னிங் டைமில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க நேரத்தில் அப்படி கேட்டால் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ இது பாருங்கள், நிறைய மரங்கள் அப்படியே அந்த வேர் மட்டும் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. நிறைய மரங்கள் கீழே விழுந்து கிடந்துச்சு. ஸோ அது என்னென்னா, அந்த மரத்துக்கிட்ட போய் நம்ம நின்று பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கூட ஒரு சின்ன ஒரு பயம் இருக்க தான் செய்யுது, விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கலிஃபோர்னியா ஸ்டார்ம் வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நாங்கள் போனோம். ஸோ அதோட தாக்கம் அங்கங்கே மரம் விழுந்து கிடக்கிறது அந்த மாதிரிலாம் பார்க்குறனால கொஞ்சம் ஒரு பயத்தோடையே எல்லாத்தையும் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நீரோடைகள் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அது தண்ணியெலாம் கீழே வடிஞ்சு வருது இல்லைங்களா, நம்ம போகிற பாதையில் தான் இருக்குது. அதனால் நம்ம கவனமாக போகிறதா இருக்குது. நாங்கள் வரும்போது சில பாட்டிலாம் கூட வந்துட்டு இருந்தாங்க, வயதானவங்களாம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எந்த ஹெல்ப்பும் யூஸ் பண்ணல. ஒருத்தவங்க கை கொடுக்குறாங்க, அதை கூட அவங்க இது பண்ணல. அவங்களா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்கும்பொழுது. சரி நம்மளும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு உத்வேகம் வந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன நீரோடை மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த சத்தங்கள். அந்த மார்னிங் டைமில் நம்ம ஸ்பெஷலாக போகிறது அந்த மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த கிளைமேட் கூட. ஒரு பக்கம் பயங்கர குளிர் தான். பட் நம்ம முடிச்சுட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா, அது சான்ஸே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த பகுதியாக இருக்குது. ஆனால் அங்கேயும் தண்ணிலாம் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள்லாம் இருந்துச்சு. மாடு பார்க்குறதுன்றது சாதாரண விஷயம் தான். பட் இங்கே பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். குழந்தைங்களுக்கு இந்த ஜூவில் கூட பார்க்க முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு ரேரான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸில் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்க்க முடியும், நிறைய பார்க்கலாம். பட் இங்கே அது இல்லாதனால அது பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த புல்லெல்லாம் அப்படியே அழகாக சாப்பிட்டு அதை ரெஸ்ட் எடுத்துகிட்டு, அப்புறம் அதோடய சாணங்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்துச்சு. அதுவும் நம்ம கவனமாக பார்த்து நடக்கணும். நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் நம்ம பார்த்து பார்த்து நடந்து போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்துச்சு. இந்த காலை வேளையில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கிராமத்தில் போய் நடக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஸோ இந்த ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கனால நமக்கு வந்து க்ரிப்புக்கு எதுவுமே இல்லை. ஒரு சின்ன சின்ன பாறைகள் இருந்தால் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். இல்லை வந்து மரங்கள் இருக்குன்னா கூட அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல்லும் ஒரு எம்டி லேண்டாக தான் இருக்குது. அதனால் நம்ம நடக்கும் பொழுது கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் தண்ணி போகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடங்களில் மரங்கள் வந்து கீழே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஃப்ளாட்டாக இருக்கனால நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட நமக்கு வந்து சின்ன சின்ன ஒரு பாதிப்பு இருக்க மாதிரி இருக்கலாம். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டிக்கு கையில் வச்சுக்கிறாங்க. நல்லா திக்காக ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அதை ஊனிட்டு நடக்கிறாங்க. அது கூட நல்ல ஐடியா தான். நமக்கு கொஞ்சம் ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க மட்டும் அப்படின்லாம் கிடையாது. சின்ன சின்ன குழந்தைங்கள கூட கூட்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஒரு 6 வயசு 7 வயசு அந்த மாதிரி குட்டீஸ் கூட மேலே வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்க முடிஞ்சுது. நல்லாயிருக்கு. குழந்தைங்கள வந்து நம்ம வெளியிலேயே அந்த மாதிரி ஒரு மாலுக்கு அந்த மாதிரி கூட்டு போகிறத விட எப்போயாச்சும் இந்த மாதிரி கூட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாப்க்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பார்த்திங்கன்னா பேக்கில் பாருங்கள் மவுண்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடலோட பேக் வாட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டி. அதுக்கப்புறம் நம்ம இப்போ நிற்கிற இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நேரில். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடு வந்து நிறைய இருந்துச்சு. பார்த்திங்கன்னா காலங்காலத்தில் அந்த அழகாக அந்த புல்லாம் சாப்பிட்றது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப ப்ளசண்ட்டாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் போனால் கூட ஒன்றும் டிஸ்டர்ப்லாம் பண்ணல. அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நம்ம அப்படியே பொறுமையாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் அந்த இயற்கையான அழகை ரசிச்சுட்டு அப்படியே வர மாதிரி இருந்துச்சு. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ மாடுகள் இருக்குன்னு. நிறைய இருந்துச்சுங்க. அங்கங்கே சுற்றி சுற்றி இருந்துச்சு. நிறைய பாதைகள் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு சைடில் நிறைய பாதைகள் இருந்துச்சு. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா மக்கள் பயணிக்கிற அந்த வழியிலேயே போயிட்டு அப்படியே வரதான் சேஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு பாதைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு போய் செப்பரேட்டாக போய் நமக்கு வழியில் மறந்துடுறோம். இல்லை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆகுது அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தானே கஷ்டம். ஸோ அதனால மக்கள் போகிற அந்த ஒரு இதுலேயே போயிட்டு அப்படியே வர்றது நமக்கு சேஃப் அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் ரிட்டன் வரும்பொழுதும். ஏன்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக வரலாம். ஏன்னா கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக அழகாக இருக்க மாதிரி இருக்குது. எங்கேயோ ஒரு சின்ன இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வெளில வர்றது. அதுக்காக சொல்ல வரேன். பாருங்கள் அங்கங்கே நிறைய நீரோடைகள் மாதிரி தண்ணி போயிட்டே தான் இருக்குது. என்றைக்குமே இயற்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து என்ன சொல்கிறது, நம்மளை ஈர்க்கிறதுல மிஸ் பண்ணுறதே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அதை நின்று நிதானமாக ரசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி இருக்க இடமே அவ்வளோ அழகு தான். நமக்கு இப்போது நேரம் தான் அந்தளவு இருக்க மாட்டேங்குது. நம்மளோட நிறைய வேலைகள் பார்க்குறோம், இல்லை வெளியில் ஓடுறதா இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம சுற்றி இருக்க அழகுகளை நம்மளை பார்க்க முடியறதில்ல. அதுதான் நான் சொல்லுவேன். என்னைக்காச்சும் இது மாதிரி டைம் எடுத்து வந்து நமக்கான ஒரு நேரம் ஒதுக்கி கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ்ஷான காற்றை அப்படியே வந்து நம்ம சுவாசிச்சுட்டு அடுத்து நம்ம வேலையை செய்யும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தொடங்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. மைண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்வாக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு போகும்பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப புத்துணர்வோடு தான் நம்ம செயல்படுற மாதிரி இருக்குது. மலை மேலே ஏறி இந்த வியூஸ்லாம் பார்த்து சூப்பராக ரசிச்சாச்சு. என்னோட சேர்ந்து கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.